ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன ஒரு ஆச்சரியம்! இது ஒரு விந்தியிலும் விந்தியாக உள்ளது. கொட்டை பெரிய கொட்டையாகுது. விந்தியில இருந்தால் பெரிய விதை. ஏப்பா இன்சு பண்ற? காட்டிலே வேட்டையாட செல்லும் பொழுது காட்டிலே சுழந்து வந்து ஒரு காகிதம் இருந்து உள்ளது. போண்டா காகிதமா இருக்குங்க. போண்டா காகிதமா? தாத்தா போண்டா காகிதம் மாதிரி தெரியலையே. ஏங்க அடுத்துக்கு போற நம்மளுக்கு என்னதுக்கு? இது போண்டா காகிதம் எத்தனையோ காத்து அடிக்குது. அப்படி இல்லப்பா. உள்ள வந்து வாங்கடி போலாம். டேய் சொல்றத கேளு. வாங்கடிங்க. எங்கப்பா? நம்ம காண போலாம். எனக்கு என்னமோ இத பார்க்கலாம்னு தோணுது. இந்த வாயுதேவன் வீசுகின்ற காட்டிலே சுழண்டு கொண்டு வந்து உழுவுது. என்ன சமாச்சாரமா இருக்கும்? என்னன்னு பார்க்கலாமா? இது யாருக்கோ வந்த லிகிதம் போல் தெரிகிறது. படிச்சா தப்பு இல்லையா? தப்பு இல்ல. அப்படி படிச்சு யார் யாருக்காவது வந்துருந்தா கொண்டு போய் சேர்த்துடலாம்ல. நல்லா இருக்கு. அதுக்கு வந்து இங்க பாக்கலனா நம்ம பாத்துட்டு பாக்காத மாதிரி போயிட்டா அப்படி போக முடியாது. பேர் இருக்கும்ல, அந்த பேரை பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாமே. உனக்கு படிக்க தெரியும் தானே? ஒரு ஊர்ல ஒரு கொர்த்தி 4 பேர் தொர்த்தி பாரு புலகை என்னடா படிக்கிற நீ? 94 43 85 என்ன போன் நம்பர் படிச்சிட்டு இருக்கற? இதுதான் கண்ணுக்கு தெரியுது. குடு. ஸ்ரீமகராஜ ராஜாஸ்திரி. கோழி வேற ஓம்புது. தம்பி அது கோழி இல்ல சேவல். சரி விடு. ஸ்ரீமகராஜ ராஜாஸ்திரி. சரி சொல்லுங்க. ஸ்ரீமகராஜ ராஜாஸ்திரி தாத்த கடை புரிந்திய மாமா அபிமன்யுக்கு. ஐயோ மாமா அபிமன்யுவா? நான் அப்பவே சொல்லல. இது வேற யாருக்கு வரல, எனக்கு தான் வந்திருக்குது. ஆனா யாரு எழுதிருக்கான்னு தெரியலையே. மாமா அபிமன்யுக்கு. மாமா மாமா மச்சான் மாமா மாமா நல்லா இருக்கறாளா? வாய்க்கால ஓலி மாமா மச்சான் விடுங்க. அண்ணன் தம்பி ஆகுதுடா. இப்ப மாமா மச்சாங்கற தம்பி போய் மச்சாங்கற. மாமானே எங்கப்பா லிகிதத்துல படி படி படி. ஏப்பா இப்படி பண்ற நீ? மச்சான் அச்சா மாமா மாமா அபிமன்யு மாமா ஹாசி காதலி கமல சுந்தரி எழுதும் லிகிதம் என்ன? கமல சுந்தரி லிகிதமா? எனக்கு தெரிஞ்சல கமல சுந்தரி யாரும் தெரியும். வாங்க போலாம். கமல சுந்தரி யாருங்கற? உனக்கு தெரியாது. யார் தெரியுமா? என்னுடைய கமல சுந்தரி என்னுடைய தாய்மாமனாக வழங்கப்பட்ட யாரு? கண்ணன் கோபாலன் கோவிந்தன் அவளுடைய மகனாகப்பட்ட ஒரே ஒரு மகள் கமல சுந்தரி. கமல சுந்தரியை நான் சின்னஞ்சிறு வயதில் இருந்தே காதலித்து வருகிறேன். நீ என்னை விட்டுட்டு தாண்டா போவ. நீ எங்க போனாலும் சொல்லி கொடுத்தாலும் போவ. அன்னைக்கு நீ லீவ் எடுத்து நீ சாரி வரைக்கும் போயிட்ட. சரி சாரி வரைக்கும் போனா மயத்தை பிடிச்சி கூட்டு வரணும்ல. எனக்கு தெரியலப்பா. சரி சொல்லுங்க. அப்பொழுது கமல சுந்தரி மீது எப்படி காதல் உருவானது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? என்ன சொன்னா தாங்க தெரியும் நண்பா. காதலிக்கிறது இப்பதான் சொல்லிக்கிறீங்க. ஆமா என்னன்னு தெரியல, லிகிதம் அனுப்பியிருக்கிறான். ஆனா நான் எப்படி காதலித்தேன் தெரியுமா? ஒரு நாள் ஒரு தினத்திலே, அதாவது என்னுடைய மாமன் மகளாகப்பட்ட கமல சுந்தரி அத்தங்கரையில் அமர்ந்து கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். யாரு? என்னுடைய சுந்தரி. அப்படியாக நானும் நடந்து சென்று கொண்டிருந்தேன். கன்னியா கமல சுந்தரி ஏன் அழுது புலங்கிறாய்? என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, மாமா அபிமன்யு இதோ இந்த குளக்கரையிலே இந்த மீன்களை பார்த்து விளையாடி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கையிலே இருக்கும் கலையாணி மோதிரமாகப்பட்டது இந்த குளத்தில் விழுந்து விட்டது. காதலாலே இந்த மோதிரம் இல்லாமல் நான் வீடு திரும்பினார். என்னுடைய தந்தையாராகப்பட்டவர் பேசுவார்கள், அடிப்பார்கள். அப்பா அம்மா வழக்கப்படி பேசுவாங்க. நான் என்ன பதில் சொல்வேன்? அப்படி என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். கண்ணே கமல சுந்தரி, ஒருபாடு புலப்படாதே. இந்த மோதிரத்தை எடுத்து தந்தால் நீ எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டேன்.
நீ எனக்கு என்ன தருவ சரி விடு. அப்படின்னு நான் கேட்டேன். சரி. யாருகிட்ட? சுந்தரி கிட்ட. கண்ணே கமல சுந்தரி, இந்த மோதிரத்தை எடுத்து தருவதாகிறதா எனக்கு என்ன தருவ என்று கேட்கும் பொழுது, மாமா அபிமன்யு, நீங்கள் என்ன கேட்டாலும் தருகிறேன், நீங்க கேட்டாலும் தருகிறேன். ஐயோ, ஆமா அப்படி சொல்லிவிட்டீங்க. அப்படின்னு சொன்ன உடனே நான் விடுவனா? அப்படியே சன பண்ணி இருப்பீங்க. நான் விடாத இருப்பனா? அப்பொழுது என்ன செய்த? எடுத்தேன். எடுக்கும் போது கொஞ்சம் பெருசா இருந்துச்சா சின்னதா இருந்துச்சா? வில்லுப்பா. சரி. ஒன்னே வில் எடுத்து பூட்டி ஒவ்வொரு அம்பாக அந்த குளக்கரையில் தொடுத்து தொடுக்க அப்பொழுது அந்த மோதிரம் மேலே வந்தது. மோதிரத்தை எடுத்து வந்தனே உடனே கையில பிடிச்சேன். உடனே? ஆமா. கொஞ்சம் வளவளன்னு போகுமே. எதுக்கு கையில பிடிச்சா? என்னுடைய சுந்தரியுடைய பிடிச்சி என்ன செய்த? அப்பவே போட்டேன். கொஞ்சம் டைட்டா இருக்குமே. எதுக்கு? போடும் போது. அப்பொழுது நான் போட லூசாச்சா இல்லையா? டைட்டா தான் இருந்துச்சு. கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறது. எதுக்கு போய் என்ன போட மோதிரத்தை அப்படி நான் மோதிரத்தை போடும் போது டக்குன்னு உள்ள போயிருச்சு. ரவுகனே, ஆமா. இந்த மாதிரி பிரியா போட்டுக்கலாம். அப்பொழுதே சொன்ன சுந்தரி, அம்மா வலிக்குதுன்னு. ஐயோ, ஆஸ்பத்திரி குடிச்சு போறது. அந்த மோதிரத்தை கையில போடும் பொழுது வலிக்குதுன்னு சொன்னா. அப்பொழுது நான் மெதுவாக புது பழக்கம் இல்ல பண்ண. ஆமா, முத போடுற பாத்தியா மோதிரம். இப்ப ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க போட்டுக்கிட்டாங்க 2 டைம். மோதிரத்தை விரலில் போட்டவுடனே அப்பொழுது காந்தூர் திருவுள் செய்து முதல் 2 நாள் வரை அவள் மீது நான் ஆசை வைக்க, என் மீது அவள் ஆசை வைக்க, அப்பொழுது இருந்தே முடிவு செய்து அப்பயே முடிவு எடுத்துட்டேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அவ்வளவுதான். ஆமா சாமி, அப்படின்னு அன்னைக்கே முடிவு செஞ்சேன். அவ்வளவுதான். இல்லைன்னா தங்கி அரைச்சு தின்னு செத்து போயிடும். சொட்டையே அப்ப செத்து போயிட்டாங்க. இல்லைங்க, தங்கரலி கொட்டை. ஆடா, அதனால என்னன்னு தெரியல. இன்னைக்கு தான் அனுப்பியிருக்கிறான். சீக்கிரம் என்னன்னு பாக்கலாம். அதாவது மாமா அபிமன்யு சுந்தரி எழுதும் என்ன லிகிதம் என்றால், அதாவது அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய லக்னகுமாரனுக்கும் மகள் கமல சுந்தரிக்கும் வருகின்ற வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி சுப முகூர்த்தத்தில் திருமணம் நடக்க இருப்பதாம். ஆதலாலே இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தி என்னை திருமணம் செய்தால் ஆட்சி, இல்லையே அக்னி தீ மூட்டி அங்கே மாண்டு மடிந்து விடுவேன். ஐயோ இந்த அத்தை மகன் நான் இருக்க உனக்கு மடியவா என்ன வந்தது? நண்பா, ஒரு நிமிஷம் இங்க இருக்க மாட்டேன். இன்னொரு அரை மணி நேரம் ஆச்சுன்னா எங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தம்பி, நான் இப்ப என்ன व्यसனத்துல இருக்கிறீங்க? நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற? சுந்தரி இப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. காத்திருந்தோம் பொண்டாட்டிய தூக்கிட்டு போன மாதிரி ஆசை மேல் ஆசை வைத்திருந்து வர வெள்ளிக்கிழமை கல்யாணமா? விடிஞ்சா கல்யாணமா? நம்ம உடனே நம்ம சாப்பிடறதுக்கு போயிருந்தோம். கல்யாணம் நம்ம மூப்பர் ஐயா வீட்டுல 10 மணிக்கே சோறு தரணும், மணி 8:30 மணிக்கே சோறு தரணும். இன்னொரு சோறு அவுத்துணுமா? காலையில சாப்பிட்டுட்டு தான் போறீங்க. இப்ப பேண்ட் ஷர்ட் எடுத்து கோமலேசன் அந்த பையன் ஆறு அந்த பையன் போட்டு இன்ன வரையும் கொண்டு விட்டு விடிய காலம் அவனை விடுவீங்க. நான் காமாட்டி
ஒரு குடம் தண்ணி ஊத்தி மாரியா கோயில் முன்னால கோமாளி துளு கூட வெட்டினா கூட சம்பளத்தை வாங்க தொலைக்க மாட்டேன். என்ன லோனுக்காரன் பொள்ளிக்கு வீட்டுக்கு வந்து விட்டுக்கிறான். எப்படியும் கட்டி போடணும். அதனாலே அந்த சண்டால வாப்பாதுங்க நயவஞ்சகன் கண்ணன் நான் இருப்பது தெரியாமல் தங்கை மகன் அபிமன்யு இருக்குது தெரியாமல் திருமண ஏற்பாடா செஞ்சிருக்கிறா. அதே கண்ணா வரண்டா இருடா டேய், எங்கடா போயிருவ டேய், வரண்டா இருடா. அங்க பார்த்து பேசாத, 10 பிச்சா சம்பளம் வாங்க மாட்டீங்க. என்ன சர்க்காரு முட்டுக்கல்ல அது. டேய் வரண்டா இருடா டேய், எங்க போயிருவ? கம்முனேரு வண்டியில கறங்கி நம்ம சப்போர்ட். டேய் வரண்டா இருடா டேய். இங்க தான் மீன் பிச்சரா ஓடுது. என்ன பிச்சரு? சம்பளம் இங்க தாக்குறாங்க. கொஞ்சம் தூக்கி போட்டு அடிச்சு விடுவாங்க. வரண்டாங்கற எனக்கு வருது கோவம், எங்க காட்டுறது? என்னை பாருங்க கோவம். சத்தியமா வரல கோவம். ஹாய் எல்லாரும் கோவமா இருந்து சிரிக்காதீங்க, கோவம் வருது. கண்ணங்கட்ட பொழுதே போறேன் போறேன். கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன். ஆமா. அத்தை மகள் கமல சுந்தரிய கையை பிடிச்சு கூட்டிட்டு வரேன். அப்படி போவதா இருந்தா கூட்டிட்டு போனா நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் நானு. என்ன ஜாமீன் போடுறதுக்கா? அப்படி இல்லப்பா, நேரா போறேன் சகுந்து மாறி போறேன். கமல சுந்தரி கையை பிடிக்கிறேன், கூட்டிட்டு வர அட கொஞ்சம் போறேன். இருந்தாலும் ஒரு விஷயம், அதாவது என்னுடைய தாயாகப்பட்ட சுபத்திரி இடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் போகணும். என்ன இருந்தாலும் முறையோட செய்யணும். முறையோட செய்யணும். ஆமா. எப்படின்னா அடுத்த பிள்ளையா தான் தூக்கிட்டு போயிடலாம். சொந்த அத்தை விட்டு பிள்ளை நம்ம கூடாது, கெட்ட பேர் வந்துடும். ஆசை மகள் கமல சுந்தரி. ஆமாங்க. நாங்கள் எப்படி எல்லாம் காதலித்தோம் தெரியுமா? நண்பா சாமி கொங்கனாபுரத்துல மொண்டி கூத்தி 1101 ரூபா கடன் கொடுத்து வச்சிருந்தேன். விடிகாலம் போகும்போது லாரிக்கார விட்டு அரைச்சி விட்டு போயிட்டோம். அது எடுத்து செட்டுல கைப்புள்ள என்னையோடைய வசனம் பிடிச்சிட்டீங்க. வசனம் பிடிக்காதீங்க. என்னுடைய சுந்தரி இல்லாமல் போதும் நான் வாழ மாட்டேன். நான் கிளவி இல்லாத வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் தாயை பார்க்கணும், எங்க அம்மாவை பார்க்கணும். உடனே என் தாய் சுமத்திரி அழைத்து வா.